ஷியாமலா தேவியை மனதில் நிறுத்தி தூய்மையான பக்தியுடன் குப்த நவராத்திரியை கொண்டாடி வழிபட்டால் வறுமை நீங்கும், ஞானமும் வெற்றியும் வாழ்வில் வந்து சேரும், அனைத்து வகையான எதிர்மறை பயத்திலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் என வேதங்கள் கூறுகின்றன. ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டின் மூலம் தேவி சக்தியின் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறலாம் என்பது ஐதீகமாகும். மேலும் இந்த வழிபாட்டின் மூலம் தொழில் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் பெறவும், நமது வெற்றி பாதையில் உள்ள தடைகளை நீங்கவும், தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும் ஷியாமலா அன்னை அருள் பாலிப்பாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். சரஸ்வதி தேவியின் பேராற்றல் வடிவமே ஸ்ரீ மாதங்கி தேவி எனப்படும் ஷியாமலா தேவியின் அம்சமாகும். மொழி, கலைகள் மற்றும் கற்கும் திறன் இவற்றின் அதிதேவதை சரஸ்வதி தேவியாவாள். ஷியாமலா தேவியோ மனதை தன்வசம் கொண்டு வந்து நாம் யார் என்பதை நமக்கு விளங்க வைக்கும் மனோஞானத்திற்கான அதிதேவதையாவாள். சிந்தையை தெளிவாக்கும் ஷியாமலா தேவியை மகாகவி காளிதாசர் போற்றி புகழும் இந்த ஸ்லோகத்தை கேளுங்கள். மாணிக்ய வீணா முபலா லயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. அதாவது, மாணிக்க வீணையேந்தி அழகுடன் இனிமையான பேச்சோடு நீல நிறத்தில் மென்மையான அங்கங்களுடன் மாதங்க முனிவரின் மகளாக விளங்கும் அன்னை ஷியாமலா தேவியை மனதால் தியானிக்கிறேன் என்று புகழ்கின்றார் காளிதாசர். ஆம், அறிவையும் ஆற்றலையும் தந்து அகிலம் சிறக்க வாழ வைக்கும் அன்னை ஷியாமலா தேவியை இந்த குப்த நவராத்திரி விழாவில் வாழ்த்தி வணங்கினால் வசந்தம் வாசல் தேடி வரும், இன்பம் என்றும் இல்லத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் என்பது வேத வாக்காகும். அன்னை ஷியாமலா தேவியை போற்றி புகழ்ந்திடுவோம், அறிவில் சிறந்து அகிலம் போற்ற வாழ்ந்திடுவோம். லகு ஷியாமலா தேவியையும் 2ஆம் நாள் வாக்வாதினி தேவியையும் 3ஆம் நாள் நகுலீஸ்வரி தேவியையும் 4ஆம் நாள் கல்யாண ஷியாமலா தேவியையும் 5ஆம் நாள் ஜகத்ரஞ்சனி மாதாங்கி தேவியையும் 6ஆம் நாள் வஷ்ய மாதாங்கி தேவியையும் 7ஆம் நாள் சாரிகா தேவியையும் 8ஆம் நாள் சுகஸ்யமாலா தேவியையும்